சனீஸ்வரரையே ஏமாற்றிய விநாயகர் எப்படி தெரியுமா? கடவுள்களையும் விட்டு வைக்காத சனீஸ்வரர் விநாயகரையும் பிடிக்க காலம் வந்தது. விநாயக பெருமானே, என் கடமைப்படி உங்களை 7 நாட்கள் பிடித்து வைத்திருக்க வேண்டிய காலம் இது. அதற்கான பலனையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் என்றார் சனீஸ்வரர். விநாயகர் மறுக்கவில்லை. நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். நான் என் தாயிடம் சென்று நீங்கள் என்னை பிடிக்க இருப்பதை கூறிவிட்டு வருகிறேன். நீங்கள் நாளை வந்து என்னை பிடித்து கொள்ளலாம். நீங்கள் என் முதுகில் இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்றார் விநாயகர். மறுநாள் கூறியபடி சனீஸ்வரர் வந்தார். என் முதுகில் நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்றார் விநாயகர். இன்று போய் நாளை வருகிறேன் என்று முதல் நாள் எழுதியதையே படித்தார் சனீஸ்வரர். சரி, இன்று போய் நாளை வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் விநாயகர். அடுத்த நாள் சனீஸ்வரர் வந்தார். முதல் நாள் கதையே அன்று நடந்தது. இப்படி 7வது நாள் இன்று போய் நாளை வருகிறேன் என்று படித்ததும் விநாயகர், நீங்கள் எழுதியதை நீங்களே அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார். சனீஸ்வரருக்கு ஒரே சந்தோஷம். நாளை விநாயகரை பிடித்து விடலாம் என்று மகிழ்ந்தார். அவர் மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட விநாயகர், நீங்கள் சொன்ன 7 நாட்கள் முடிந்துவிட்டது. நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்றார். சனீஸ்வரர் தோல்வியுடன் திரும்பினார்.